போட்டேன், மாலை போட்டேன். இந்த ஊரை சார்ந்த நமது கந்தசாமி அவர்களுக்கு நமது குரு சுவாமி ஸ்ரீ ஹரிச்சந்திரன் ஐயா அவர்கள் கௌரவிப்பார்கள். மதுரையிலிருந்து இந்த வகுப்பிற்காக வந்த மாரியப்பன் ஐயா அவர்களை நாம் வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் அனைவருக்கும் ஆத்மஞானத்தை சென்னை ஆத்மஞானத்தில் அறக்கட்டளையிலிருந்து உங்களுக்கு தெரிவிப்பது இன்று சத்சங்க நிகழ்ச்சியாக மூலம் உங்களுக்கு தெரிவிக்க வந்தது என்னவென்றால் ஐயா நமக்கு கந்தசாமி ஐயா அவர்களுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஊருக்கு வரோம். உங்களுக்கு ஆத்மஞானத்தை பற்றி ஐயா வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி மதுரையில் வந்து ஐயாவுடைய பதிவுகளை வந்து அவர் ஒரு 6 மாதமாக 1 இயருக்கு முன்னாடியே 6 மாதமாக படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஆத்மஞான பதிவுகள் பிடிச்சிருந்ததுனால மதுரை குரூப்பில் வந்து அவங்க கலந்துக்கிட்டதுக்கப்புறம் ஐயா காலையில் வந்து மைண்ட் தெரப்பின்னு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி காலையிலேருந்து ஒவ்வொரு மனிதனும் எந்த எண்ணங்களோட ஃபஸ்ட்டு எழுந்திருக்கணும், அந்த நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைந்து தன்னை யாருன்ற அறியக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை பகவத்கீதையின் மூலம் இருந்த ஞான பதிவுகள் மூலம் ஒவ்வொரு மனிதனும் புனிதனாக மாற வேண்டும். சாதாரண ஒரு மனிதன் எப்பொழுதும் பிறந்து கூட பிறந்தவங்களோட வாழ்ந்து நெக்ஸ்ட்டு வந்து கல்யாணம் குழந்தைகள் எல்லாம் பிறந்து சாதாரண மனிதர்கள் சொத்து சேர்த்து விட்டு நல்லா படிச்சுட்டு உலக மனிதர் மத்தியில் ஒரு கௌரவத்தோடு வாழ்ந்து இறப்பதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே நம்ம யாருன்ற உயிர்த்தன்மையை பற்றி புரிஞ்சிக்கணுன்றதை தான் ஐயா 14 வருடமாக கீதையை நன்றாக ஆராய்ந்து படித்து அவருடைய குருபரனந்தா மூலயமா இந்த விஷயத்தை உணர்ந்து மக்களுக்கு ஒரு 5 வருடமாக ஒவ்வொரு இடங்களையும் சத் சங்கத்து மூலமாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துட்டுருக்குறாங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தன்னை யார், தன் உயிர் யார், நாம் ஏன் பிறந்திருக்கிறோம், நம்ம என்னவா வாழ்ந்துட்டு இந்த உலகத்திலேருந்து நம்ம கடவுளில் போய் அடையக்கூடிய விஷயம் என்ன, நம்ம சார்ந்த குடும்பங்களுக்கு நம்ம என்னவா இருந்து நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறோம், நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு என்ன சொல்ல, சமுதாயத்துக்கு என்ன சொல்ல போகிறோம், எல்லா விஷயங்களையும் ஐயா நமக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து கொடுப்பாங்க. கவனித்து சிறப்பாக நீங்கள் வாங்கி உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு இறைவனாக வளர வைக்கணுன்றது தான் சென்னை ஆத்மஞான பீடத்தினுடைய அறக்கட்டளையினுடைய நோக்கமே. ஐயா இப்போ நம்ம ஸ்பீச்சை தொடங்குவாங்க. இன்றைக்கி ஐயா கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதுனால ஸ்பீச்சை நிறையவே கொடுப்பாங்க. நீங்கள் தான் உள்ளார்ந்து கேட்டு வாங்கிக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். இப்போது என் உடலில் உள்ள உயிர் எனப்படும் ஆத்மாவும் உங்கள் உடலில் உள்ள உயிர் எனப்படும் ஆத்மாவும் பிற ஜீவன்களில் உடலில் உள்ள ஆத்மாவும் தாவரங்களில் உள்ள உயிர் எனப்படும் ஆத்மாவும் பரமனின் உயிர் என்று சொல்லப்படுகின்ற பரமாத்மாவும் அனைத்தும் ஒன்றுதான். அனைத்து உயிர்களும் ஒன்றுதான். இதுதான் வந்து மகா வாக்கியம் என்று கூறப்படுகிறது. கீதையிலேயே மகா வாக்கியம்னா அது இதுதாங்க. இந்த எண்ணம் இருந்ததுனாலே நாம் எந்த உயிருக்கும் ஒரு தீமை விளைவிக்க மாட்டோம், யாரையும் துன்புறுத்த மாட்டோம், யாரிடமும் கோபப்பட மாட்டோம், யாரிடமும் வெறுப்படைய மாட்டோம். யாராவது கோபப்படாமல் யாராவது இருக்கீங்களா? இங்கே இல்லை. யாராவது வெறுப்படையாமல் இருக்க யாராவது இருக்கீங்களா? இல்லை. இதெல்லாம் காரணம் என்னென்னா இந்த மகா வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணாதனால தான். யாராவது ஒரு சின்ன குழந்தையே ஒரு தவறு செஞ்சிருச்சுன்னா கூட நமக்கு உடனே வெறுப்புணர்வு வந்துடுது, அதுவே கோபமாக மாறிடுது. உடனே பக்கத்தில் குழந்தை கையில் கிடச்சிதுன்னா போட்டு சாத்திடுறோம், சாத்துன்னு சாத்திடுவோம். உண்மையா இல்லையா? இதெல்லாம் எதனால் வருதுன்னா அந்த வெறுப்புணர்வு தான் மற்ற உணர்வுகளாக மாறுது.
எனவே அந்த வெறுப்புணர்வை நம்ம வரும்பொழுதே அலர்ட் ஆகி நம்ம அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற முறையை பார்த்துட்டோம்னா நமக்கு எந்த ஒரு துர்குணங்களும் நம் மனதில் நிலை பெறாது. அந்த மாதிரி வந்துடுங்க. ரைட்டுங்களா? இப்போது மேடம்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னவோ ஆத்ம ஞானம் ஆத்ம ஞானம். யாருக்காவது தெரியுங்களா ஆத்ம ஞானம்னா என்னென்னு? ஒன்று ஆத்மானா என்னன்னு தெரியுமா? ஆத்மானா என்னன்னு தெரியும்? உடலில் உள்ள உயிர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சக்தி, அதைத்தான் ஆத்மான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சக்திக்கு அபாரமான சக்தி இருக்குது. நீங்கள்லாம் வேலைக்கு போனீங்கன்னா ஒரு வாரம் வேலை செஞ்சிங்கனாலே சண்டே ஒரு நாள் லீவ் வேணும் கேட்குறீங்களா இல்லையா? தீப்பெட்டி தொழிற்சாலை வச்சுருக்கீங்க, உங்கள் தொழிலாளிங்க 7 நாள் வேலை கொடுத்தா வருவாங்களா? ஒரு நாள் லீவ் வேணும்னு கேட்டுருவாங்க, வீக்லி ஆஃப் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆக என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், நாம் தொடர்ந்து வேலை செய்ய முடியாத நிலையில் இருக்கும். ஆனால் இதே நினச்சி பாருங்கள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் உங்கள் இதயம் வேலை செய்யாமல் போயிருந்தா என்ன ஆகும்? இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது. உண்மைதானுங்க? ஆக சதா சர்வகாலமும் உங்களுக்கு உதவி செய்கிறது யாருன்னா அந்த உயிர் சக்தி தான். அந்த உயிர் சக்தி தான் சதா சர்வகாலமும் நமக்கு உதவி செய்யுது. யாருமே நமக்கு சதா சர்வகாலமும் உதவி செய்ய மாட்டாங்க. பெத்த தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் சில நேரங்களில் மட்டும்தான் உதவி செய்வாங்க. ஆனால் சதா சர்வகாலமும் உதவி செய்யுதுன்னா அது உயிர் சக்தி தான். ரைட்டுங்களா? இதே முருகன், விநாயகர், விஷ்ணு இவங்கெல்லாம் இறைவன் எந்த இறைவன் எடுத்துக்கிட்டாலும், வேற்று மதத்து இறைவன் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம வேண்டிக்கிட்டோம்னா 10 வேண்டுதலில் 4 5 தான் பலிக்குது. கரெக்டாக இல்லைங்களா? ஏதாவது ஒரு இறைவன் 10க்கு 10 வாங்குறாருங்களா வேண்டுதல் நிறைவேற்றுறதுல? நான் இல்லை. எந்த ஒரு கடவுளாவது நீங்கள் வேண்டுறது எல்லாமே 100% பலிக்கிற மாதிரி இருந்தால் எல்லாரும் அந்த ஒற்றை மதத்துக்கு மாறிடுவாங்க. வாங்க ஐயா, வணக்கம் ஐயா. பேர்? ரைட், நல்லது, ரைட்டு, நல்லதுங்க. இப்போ தான் தொடங்குனாங்க ஐயா, அதனால் ஒன்று கன்ஃபியூஷன் வேண்டாம். ரைட். என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், அந்த உயிர் சக்தி தான் நமக்கு சதா சர்வகாலமும் உதவி செய்யுது. நண்பர்கள் உதவி செய்கிறாங்கன்னு எடுத்துக்கங்களேன், உறவுகள் உதவி செய்கிறாங்கன்னு எடுத்துக்கங்க. யார் உதவி செஞ்சாலும் ஒரு உதவி தான் செய்வாங்க, அல்லது 2 உதவி தான் செய்வாங்க, அல்லது 4 உதவி செய்வாங்க. சரிங்களா? ஐயா ஒரு காரில் வராரு, நம்மளை பார்க்குறாரு, வாங்க காரில் லிஃப்ட் கொடுக்குறேன்னு கொடுக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம பசியாக இருந்தால் டிக்கியில் திறந்து ஒரு காஃபி, ஒரு 2 ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுக்கலாம், சாப்பிடுங்கன்னு. அந்த நேரம் போர் அடிக்குதுன்னா 2 பாடல் போட்டு அது இந்த இசையை கேட்க வைக்கும். அப்போ அட் ஏ டைமில் 3 உதவி செய்யலாம். ஆனால் அட் ஏ டைமில் 100க்கும் மேற்பட்ட உதவிகளை உங்களுக்கு யாராவது செஞ்சுருக்காங்களான்னா இல்லை. அட் ஏ டைமில் 100க்கும் மேற்பட்ட உதவிகளை உங்களுக்கு செஞ்சுருக்காங்கன்னா இல்லை. ஆனால் உயிர் எனப்படும் ஒரு சக்தி தான் உங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட உதவிகளை செய்யுது. என்னென்ன செய்யுது? எலும்பு வளர்ச்சிக்கு உதவுது, சதை வளர்ச்சி, இரத்த ஓட்டம், இதய துடிப்பு, நாடி துடிப்பு, ரைட்டுங்களா? அத்தனையும் வேலை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கிற அந்த சக்தி உயிர் சக்தி தான். இந்த உயிர் சக்தியை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உயிர் என்றால் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. உயிர்னால் எது தான் உயிராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒன்று நம் உடலில் இருந்தால் அனைத்து பாகங்களும் வேலை செய்யுமோ, செயல்பட்டு கொண்டே இருக்குமோ, அதே சமயத்தில் எந்த ஒன்று நம் உடலை விட்டு வெளியேறிவிட்டால் அனைத்து பாகங்களும் செயலிழந்து விடுமோ, அதற்கு பெயர் தான் உயிர். கரெக்டுங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்க இல்லையா? எல்லாருக்கும் புரியுது இல்லையா? ரைட். அந்த உயிர் சக்தி தான் அதிகபட்ச உதவியை செய்வது நமக்கு. அதுதான் இறைவன் அப்படின்னு கீதையை கூறுது. சரிங்களா? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியணும், தனக்குள் இருக்கும் இறைவனை அறியணும். தனக்குள் இருப்பவன் யாரு? தனக்குள் இருப்பவன் யாரு? உயிர். அந்த உயிர் தான் இறைவன். ரைட்டுங்களா? அந்த உயிருங்கிற சக்தியை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? சரி. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், மனிதர்கள் எல்லாரும் கவலைப்படுறாங்க. அது எவ்வளோ கவலைப்படுறாங்க? எக்கச்சக்கமான கவலைப்படுறாங்க.
ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தருக்கு ஒரே ஒரு கவலை தான் இருக்குது, 5 கவலை தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஒருத்தருக்கே பல கவலைகள் இருக்குன்னா 700 கோடி மக்களுக்கு அவ்வளோ கவலைகள் இருக்கும். கூகுள் சொல்லுது 95 லட்சம் கோடி கவலைகள் இருக்கிறதா. அப்படின்னா அந்த 95 லட்சம் கோடி கவலைகளையும் ஒரே ஒரு ஞானம் நீக்குதுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த ஞானம். புரியுதுங்களா? இப்போது வயிற்று வலின்னா அதுக்கு ஒரு மாத்திரை, தலைவலின்னா அதுக்கு ஒரு மாத்திரை, முடி நரைச்சி போச்சுன்னா அதுக்கு ஒரு மாத்திரை, எல்லாத்துக்கும் மாத்திரை ஒன்றொன்றுக்கும் தனித்தனி மாத்திரை, தனித்தனி மருந்து. ஆனால் உடம்பில் இருக்கிற எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் அது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அதை போலவே ஒவ்வொரு மனிதனுக்கும் பலதரப்பட்ட கவலைகள் உள்ளன. அத்தனை கவலைகளையும் நீக்குவதற்கு ஒரு பொதுவான ஒரு ஒற்றை ஞானம் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசனை பண்ணார் வியாச முனிவர். அந்த வியாச முனிவர் யோசனை பண்ணி தான் அந்த ஞானத்தை கண்டுபிடிச்சார். அந்த ஞானம்தான் நான் ஆத்மாங்கிற ஞானம். நான் ஆத்மாங்கிற ஞானம். எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆத்மா. இன்னொரு தடவை சொல்லுங்க. இந்த சொல்றதுக்கு நீங்க எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். இந்த 2 சொல்லு தான் ஆத்ம ஞானம்னு சொல்லுவாங்க. இந்த 2 சொல்லை நீங்கள் சொல்லுவதற்கு எல்லாருக்குமே கொடுத்து வச்சுருக்கணும். அவங்கள மாதிரி ஒரு கிஃப்டட் பர்சன் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கந்தசாமி ஐயா கூட சொன்னார், நான் எதிர்பார்த்த கொஞ்சம் பேர் வரல அப்படின்னும்போது அவரே சொன்னார் பதில். அந்த பதிலை நான் மெய் செலுத்து போயிட்டேன். ஏன் ஸ்டூடெண்ட்டான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலை. அவங்கள என்ன இருந்ததுன்னா, என்ன வேலைக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும்? நீங்களே சொல்லுங்கள். பணத்துக்காக ஓடுவாங்க, வேலைக்காக ஓடுவாங்க, உறவுக்காக ஓடுவாங்க, கடமைக்காக ஓடுறாங்க. எவ்வளோ காலம் இதை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? சொல்லுங்கள். சரி, நம்ம தாத்தாவை யாராவது பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்ததில்லை. சரி, அவர் என்ன செஞ்சுருப்பாருன்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்கள் அப்பா சொல்லியிருப்பாரா அல்லது உங்கள் தாத்தா சொல்லியிருப்பார்? என்ன சொல்லியிருப்பாங்க? உண்டார், உறங்கினார், உடல் வளர்த்தார், இனப்பெருக்கம் செய்தார், பிள்ளை குட்டிகளை பெற்று போட்டார், மறைந்து விட்டார். அதானங்க? ஆனால் அவ்வளவு செஞ்சவர் யார் மனசுலையும் நிற்கலை. நம்ம கரெக்டாக நாட் யாருடைய மனசுலையும் நிற்கலை. அவர் மட்டும் இல்லைங்க, அவருக்கு மேலே உள்ள தாத்தாவுக்கு தாத்தா, அப்பாவுக்கு யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி. அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னா, உலகத்தில் இந்த ஆத்ம ஞானத்தை அடையாமல் இறந்தவர்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவங்களாம்? விலங்கு பிறவிகளாம். விலங்குன்னு திட்டுறாங்க நம்மளை, அந்த முன்னோர்களை. என்னடா அது இறந்துட்டவங்களை போய் திட்டுறாங்களேன்னு நினைக்கக்கூடாது. அவங்க பெரிய ஒரு வாய்ப்பை இழந்து விட்டாங்கன்னு சொல்கிறதுக்காக இதை சொல்கிறாங்க. புரியுதுங்களா? என்ன வாய்ப்பை இழந்துட்டாங்கன்னா, இந்த ஆத்ம ஞானத்தை அடையாமல் இறந்துட்டாங்க. அவங்கெல்லாம் வாழவே இல்லை. மனிதர்களாக பிறந்தும் பிறவாதவர்களே. ஏன்னா அவங்களாம் மிருகமாக வாழ்ந்தவர்களே. மனித உடலில் மிருகமாக வாழ்ந்தவர்கள்னு குறிப்பிடுறாங்க. அவங்களெல்லாம் கீதையிலே குறிப்பிட்டிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நம்மளை பற்றி யோசிக்கணும். சரி, நம்மளாம் யார் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அமை கரெக்டாக நான் பாருங்க. நான் ஒரு நல்ல பேரனாக வாழ்ந்தேன் எங்கள் தாத்தாவுக்கு. நான் நல்ல மகனாக வாழ்ந்தேன் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும். நான் நல்ல சகோதரனாக வாழ்ந்தேன் என்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு. நான் நல்ல நண்பனாக இருந்தேன் என்னுடைய நண்பர்களுக்கு. நல்ல ஆசிரியராக இருந்தேன் என்னுடைய மாணவர்களுக்கு. ரைட்டா? இப்போ நல்ல சேவகனாக இருக்கிறேன் பொதுமக்களுக்கு. இப்படின்னு போயிட்டே இருக்கு. அடே மானிடா, என்னைக்கு நீ உனக்காக வாழப்போகிறாய் அப்படின்னு நான் கேட்க தொடங்கணுமா வேணாமா? நல்ல மகனாக வாழ்ந்தேன்னு அர்த்தம், எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சேன்னு அர்த்தம். அப்போ தான் நீ நல்ல மகன் அர்த்தம். நான் நல்ல கணவன்னா என்ன அர்த்தம்? என் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் சரியாக செஞ்சால் தான் நான் நல்ல கணவன். ஆமாம், கரெக்டாக இருந்தான். முதல்ல இந்த பேர் வாங்குறதே கொஞ்சம் கஷ்டம்தான். கரெக்டுங்களா? ரைட், ஓகே. எப்படியோ வாங்கிட்டேன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி வாங்க முடியும்? பற்பல உதவிகளை செய்து கொண்டே இருந்தால் தான் அந்த ஒரு நல்ல பேரை வாங்க முடியும். சரி, அப்படின்னா நீங்கள் தொட்டு தாலி கட்டிய மனைவிக்கு நீங்கள் அவ்வளோ கடமைகளை செஞ்சீங்க, உங்கள் நன்றி உணர்ச்சியை பாராட்டலாம். அப்போ மனைவிக்காக ஒரு கணவனாக
ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை குறிப்பது தான் கணவன்கிற உறவு. இங்கே எல்லா கடமைகளையும் நான் செஞ்சேன், எல்லாருக்காகவும் நான் வாழ்ந்தேன், எனக்காக நான் வாழ மறந்துட்டேன். நான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் காது கேட்கும்ல, எல்லாருக்கும் கண்ணு தெரியும்ல, இதுவும் பெரிய விஷயம். ஏன்னா எத்தனையோ பேருக்கு கண்ணு தெரியறதில்ல, எத்தனையோ பேருக்கு காது கேட்கறது. அப்போது இவ்வளோ நல்லா பிறந்த நம்ம என்ன பண்ண எதையாவது யோசிச்சிருக்குமா? இதெல்லாம் இல்லை. எல்லாரும் போல் சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், வந்துடுறோம், படுத்துடுறோம், தூங்கிடுறோம், திருப்பி மறுநாள் அதே வேலை செய்கிறோம். பட் நம்ம என்ன எந்திரமா அப்படின்னு கேட்குறேன். சரிங்க ஐயா, இதெல்லாம் வந்து எனக்கே தோணலைங்க ஐயா, உங்களுக்கு எப்படி இப்போ இது நாள் வரையும் தோணலையோ அதே மாதிரி தான் எனக்கும் தோணாமல் இருந்தது. ஒரு ஆன்மீகவாதி எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார். என்னால் ஏற்றுக்கவே முடியல. என்ன சொன்னார் அவருன்னா, எவரெல்லாம் அதிகமாக கஷ்டங்களையும் துன்பங்களையும் சோகங்களையும் அனுபவிக்கிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளுக்கு செல்ல பிள்ளைகளாம். ஒத்துக்க முடியுதா? அவங்களால ஒத்துக்க முடியுதா? யாரெல்லாம் கஷ்டங்களையும் சோகங்களையும் துன்பங்களையும் அதிகமாக அனுபவிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கடவுளுக்கு செல்ல பிள்ளைகளாம். ஒத்துக்க முடியல. சரி, இதே மாதிரி ஆப்போசிட்டாக சொல்லணும்னா, யாருக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்குதோ, பணம் மேலே பணம் கொட்டோன்னு கொட்டுதோ, யாருக்கெல்லாம் வந்து சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்குதோ அவர்கள் எல்லோருமே கடவுளால் கைவிடப்பட்டவர்களாம். இதுவும் நம்ப முடியுதா உங்களால்? இந்த ஞானத்தை தான் என்னால் நம்பவே முடியல, என்னாலையும் நம்ப முடியல. புரியுதுங்களா? அதனால் என்னன்னு கேட்டேன். யாரெல்லாம் அதிக பண மோகத்தில் மூழ்கி இருந்து கடமைன்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக பணம் ஈட்டுவதிலும் உறவுகளை பேணி காப்பதிலும் காலத்தை பயன்படுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் அந்த மோகத்தில் இருக்கிறதுனால முக்கியமான ஒன்று மறந்துடுவாங்க. என்ன மறந்துடுவாங்க? நீங்கள் கூட என்றைக்காவது ஒரு நாள் போவீங்க, எங்கேயோ ஒரு வேலைக்காக வண்டி எடுத்து போவீங்க. அந்த வேலைக்கு செய்ய வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க. போய் சேர்ந்துட்டு சுற்றி வருவீங்க. எதுக்குடா இங்கே வந்தோடனே மறந்து போயிடும். அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா இந்த அனுபவத்தை? இதை தாங்க மனுஷங்க நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நாம் மனிதர்கள் எதுக்காக இந்த பூமிக்கு மனித பிறவி எடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், மனிதர்களாக எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் மனதோடு வாழ்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். நிறைய பேர் மனதோடு வாழறது இல்லைங்க. நிறைய பேர் மனதோடையே வாழறதில்லை. எப்படின்னா மனதை அடகு வச்சுட்டு தான். யாராவது மனசாட்சிப்படி வாழறாங்களா சொல்லுங்கள்? இல்லை. சரி, நல்லவனா வாழணும், கெட்டவனா வாழக்கூடாது. இது தெரியுதா உங்களுக்கு? இதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. கேட்டுங்களா? ஆனால் யூ கான் பிலீவ், நான் காலேஜ் படிக்கும்போது யாராவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ ஒரு வயசானவர் வந்தார்னா, என் பேக்கே கொஞ்சம் வச்சுருங்க, நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு வர்ற வரைக்கும் அவர் 2 பஸ்ஸு வெயிட் பண்ணி, பஸ்ஸெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு அவர் போக வேண்டிய ஊருக்கு போகாமல் எனக்கு பேக் கொடுக்குறதுக்காக காத்திருந்து கொடுத்துட்டு போவாருங்க. இந்த காலத்தில் கையில் இருக்கிறத பிடிங்கிட்டு போகிறான். எவ்வளோ மாறிட்டு பாருங்கள் காலம். அராஜகங்களும் அட்டூழியங்களும் அநியாயங்களும் தலைவிரித்து ஆடுகின்ற காலம் இது. எனவே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் உணர்ந்து நடந்துக்கணும். எந்த ஒரு, அதாவது எவருக்கெல்லாம் துன்பங்களும் சோகங்களும் வருதோ அதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்து வச்சவங்க, அதாவது கடவுளுடைய செல்ல பிள்ளைகள்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? அதிகமான கவலையில் இருக்கும்போது எந்த அறிவுரையும் கேட்க மாட்டோம். நம்ம புரியாது, ஏன்னா யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா யோசனையே நம்மக்கிட்ட இல்லையே, புத்தி பேதலிச்சு போச்சுன்னு வாங்க. அதான் கவலை அதிகமாக அழுத்தும் போது. புக்கை எடுத்து பகவத்கீதையை படித்தேன் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். ஏன்னா படிக்கணும்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன்னா ஃபுல்லாக எடுத்து படித்து முடிச்சிட்டேன். தூக்கி போட்டால் ஒன்றுமே புரியல. அப்புறமா திருப்பி 2வது தடவை படித்தேன், கொஞ்சம் புரிஞ்சது. இருந்தாலும் விடுறதுக்கு மனசு வரல. ஏன்னா அவர் ஆசையை நிறைவேற்றணுமே. படினா சும்மா இப்படி படிக்கிறதுக்கு படிக்கிறது, அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா?
அப்படியே படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அர்த்தம் புரிஞ்சிச்சு. யாருமே கீதையை வந்து குருவினுடைய துணை இல்லாமல் படிக்கவே முடியாதுங்க. அதனுடைய அர்த்தத்தை அனலைஸ் பண்ணவே முடியாது, ஒரு சிறந்த ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறவே முடியாதுங்க. ஆனால் நான் அப்படி மாறினேன்னு சொல்லிவிட்டு எனக்கு இறைவன் எந்த அளவுக்கு உதவி செஞ்சுருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி பகவத்கீதையை படித்து அவ்வளவு ஞானம் 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 14 முறை அவ்வளோ பெரிய புக்கை படித்தேங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. படிக்க ஆரம்பித்தோன்னே சுவாமி குருபரானந்தா அப்படின்னு என்னுடைய குருநாதர், அவருடைய ஆடியோ கேசட்டு ஒரு நாளைக்கு ஒரு மணி ஒரு ஃபைலு 1 மணி நேரம் 100 ஃபைல் 100 ஃபைலையும் ஒரு தடவை கேட்டு முடித்தேன். 100 ஃபைலையும் 2வது தடவை கேட்டு முடிப்பேன். இப்படி ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் ஆடியோ கேட்பேன். பஸ்ஸில் போகும்போது கேட்பேன், வேலை செய்யும் தூங்கும்போது மட்டும்தான் கேட்க மாட்டேன். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரே அதே மூச்சா. அதுலேயும் அசோக் லேலண்டில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த ஆசிரியர் பணியிலேருந்து மாறி அசோக் லேலண்டு போயிட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு எப்படிப்பட்ட ஜாப்னா 2 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும், மீதி 6 மணி நேரம் உள்ளே உட்காந்துருக்கணும், ஒர்க்கு கிடையாது. அவன் காட்ஸ் ஆடிக்கின்னு தாய்பாசல் ஆடிக்கின்னு என்னென்னோ பண்ணிக்கிட்டு கிடப்பானுங்க. நான் மட்டும் பகவத்கீதை புக் எடுத்துகிட்டு போயிடுவேன், தனியாக போயிடுவேன், உட்காந்து படி. எனக்கு சந்தர்ப்பம் சாதகமாக அமைந்தது, அதை சொல்ல வரேன். இங்கே எங்கள் மாமனார் உயிரை எடுத்ததுனால என்னை படிக்கிற ஒரு சீரியஸ்னஸ் வந்தது. பண்ணி கடைசியில் படித்து எல்லாம் பண்ணுமுன்னா என்ன கற்றுக்கிட்டேன்னு பாருங்களேன். இப்படி கைக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது, திடீர்னு அது இல்லாமல் போனால் எவ்வளோ அதிசயமாக இருக்குமா இருக்காதா? மனசு ஃபுல்லாக தற்கொலை பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு சோகம், துயரம், கவலை. கவலைன்னா உங்கள் வீட்டு கவலை, எங்கள் வீட்டு கவலை இல்லைங்க, பெருங்கவலை. தற்கொலை பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு அந்த கவலை. திடீர்னு அது பார்த்தா காணுங்க. அதிசயப்படுவீங்களா மாட்டிங்களா? உடனே யோசனை பண்ணேன், அத்தனை கவலைகளும் எப்படி மறைஞ்சுது அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த ஸ்லோகங்கள் கொடுக்குற அர்த்தங்களை படிக்க ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம சத்தியமூர்த்தி ஐயா பகவத்கீதையை நிறைய படிச்சிருக்காரு. ஸ்லோக உச்சரிப்புக்கெல்லாம் கூட நல்லா வரும் அவருக்கு, எனக்கு கூட அவ்வளோ வராது. அதில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, கர்மத்தில் அகர்மத்தை காண், அகர்மத்தில் கர்மத்தை காண் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்துக்கு நான் ஏற்கனவே ஒரு அர்த்தம் கொடுத்தேன், ஆனால் இது அதோட மேட்ச் ஆகும் நானே எதிர்பார்க்கல. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, அது குற்ற உணர்ச்சியிலிருந்து மனிதனை பகவத்கீதை காப்பாற்றுகின்ற ஒரு ஸ்லோகம். அது ஒவ்வொரு ஞானமும் நமக்கு கவலையை போக்குகிறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. மனிதனுடைய மனக்கவலைகளை 7 விதமான மனிதனுடைய மனதை 7 விதமான கவலைகள் தாக்கும் என்பது என்னுடைய ஆராய்ச்சியினுடைய கண்டுபிடிப்பு. அத்தனை கவலைகளையும் ஆத்ம ஞானம் நீக்குகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். அப்படிங்கிறது கையில் இருக்கிறது இல்லாமல் போகிற மாதிரி, அந்த மாதிரி அதிசயம். இதையெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதையே நான் உலக மக்கள் கொடுக்கக்கூடாது. 1 2 3 4 + 4 8 8 + 3 11 11 பேர் இருக்கிறீங்க இங்கே, நான் பெருமைப்படுறேன். ஆனால் கந்தசாமி வருத்தப்படுறாரு, நான் 20 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறாரு அவர். எனக்கு 11 பெரிய ஸ்ட்ரென்த்து. ஏன் தெரியுமா? ஒருத்தர் இருந்தால் கூட எனக்கு பெரிய வெற்றி தான் அது. ஏன்னு கேட்டால் ஒரு சின்ன மேத்தமெட்டிக்ஸ் தான் காரணம். 1000 பேரில் ஒருத்தருக்கு தான் பகவத்கீதை படிக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்குமாம். 1000ல் ஒருத்தனுக்கு தான் படிக்கணும்னு விருப்பம் இருக்கும். சரி, அந்த விருப்பமுள்ள 1000 பேரை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 விருப்பமுள்ளவர்களில் ஒருவருக்கு தான் புரியுமா பகவத்கீதை. இப்போ இந்த புரிஞ்சவங்களை எல்லாம் கேதர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 1000 பேரில் 1000 புரிந்தவர்களில் ஒருவனுக்கு தான் ஞானம் நிலைக்குமா. 1000னா 10 to the power of 3 உங்களுக்கு தெரியும் இல்லையா? 1000 1000ல் ஒருவன், 1000ல் ஒருவன்னா 1000ங்கிறது 10 power 3, 10 power 3ல் ஒருத்தர். இங்கே பாருங்கள், 1000 × 1000 × 1000ன்னு பார்த்தீங்கன்னா 100 கோடிங்க. அது பார்த்துமா வயிறு 1000 × 1000 × 1000 எவ்வளவு? 100 கோடி. 100 கோடியில் ஒருத்தனுக்கு தான் ஆத்ம ஞானம் நிலைக்குங்க.
அந்த நிலைச்சவன் தான் இப்போ உங்கள் முன்னாடி நின்று ஞானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த வகுப்பு, இந்த ஹாலை விட்டு நீங்கள் போகும்போது அத்தனை கவலைகளும் உங்களுக்கு விலகி இருக்குங்க, நான் உத்தரவாதம் தரேன். ஏன்? பள்ளி மாணவராக இருக்கும்பொழுது நீங்கள் 10th முடிச்சுட்டு 11th உள்ளே நுழையிறீங்க. நுழைஞ்ச உடனேயே எல்லா புக்கையும் கையில் கொடுத்துட்டு நீ போ பப்ளிக் எக்ஸாம் வந்தால் போதுன்னு சொன்னாக்கா பாஸ் பண்ணுவோமா? ஸ்கூலுக்கு போனாலே மார்க் எடுக்கிறது கஷ்டம் இல்லையா? கவனிச்சாதான் படித்தாதான்லாம் இருக்குது. ஆனால் ஸ்கூலுக்கே வராதுன்னு எப்படி பாஸ் பண்ணுவோம்? ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ணுறார்? புத்தகத்தின் உள்ள அறிவை எடுத்து உங்களுக்கு சொல்லுவதன் மூலம் உங்களுக்கு புரிதலை கொடுக்கிறார். நீங்கள் மார்க் எடுக்கிறீங்க. அந்த புரிதலுக்கு உதவுகின்றவர் யாருங்க? குரு. இந்த பகவத்கீதை கவலையை நீக்கும் என்பது சத்தியம். எல்லா ஒரு தடவை சொல்லுங்க, கீதை கவலையை நீக்கும் என்பது சத்தியம். சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நல்லா இருக்கு. கீதை கவலையை நீக்கும் என்பது சத்தியம். எல்லாருக்கும் ஒரு கீதை கொடுத்துட்டாங்க, போயிடுமா கவலை? போகாது. ஏனென்றால் கீதையின் கருத்துக்களை எவர் ஒருவர் பயன்படுத்தி உங்களது மனக்கவலைகளை நீக்கும் சக்தி கொண்டவராக இருக்கிறாரோ அவரே குரு என்று புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கீதையில் போட்டிருக்குங்க. அவர் தான் உண்மையான குரு. புரியுதுங்களா? அப்போது இந்த கீதையினுடைய கருத்துக்களை பயன்படுத்தி தான் 7 பாயிண்ட் இருக்குங்க. அதாவது உங்களுடைய மனசில் மனம் இருக்கா உங்களுக்கு எல்லாருக்கும்? அந்த மனதை தாக்குவதற்கு 7 விதமான கவலைகள் காத்துக்கிட்டு இருக்கான். 7 விதமான கவலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் கவலைகள்லாம் எப்படி தெரியுமா? நம்மளை தாக்குவதற்கு காத்து கொண்டிருக்கின்றன. அது எப்படி காத்துக்கிட்டு இருக்கான்? அந்த கவலைகளுக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்கான். ஏய், நம்மள யாரா பெரியவன்? அவன் போய் முதல்ல தாக்கட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு உயிர் இருந்தால் நான் 2வது தாக்குறேன். அப்படி ஒத்துமையாக இருந்து நம்மளை தாக்குதுங்களாம். அதில் எல்லாம் க்யூவில் நிற்குதுங்க. வடிவேலுவை எல்லாரும் தலையில் கொட்டுறதுக்கு வரிசையில் காத்திருப்பாங்க. கல்லூரி மாணவர்கள். ஒரு காமெடி சீன் வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சீன் பார்த்தோன்னே எனக்கு இந்த ஆத்ம ஞான உதாரணம் தான் ஞாபகம் வந்தது. மனிதனுடைய மனதை தாக்குவதற்கு கவலைகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றன. அதிலும் பெருங்கவலை முன்னாடி சான்ஸ் கொடுத்துருது, மற்ற கவலைகள்லாம் விட்டு கொடுத்துட்டு பெருங்கவலையை முன்னாடி போக விட்டுருதுங்க. அதுலேயும் சில கவலைகள் நம்மை தாக்கிட்டு பின்னாடி போய் நின்று மீண்டும் தாக்குவதுக்கு தயாராகுதுங்க. இருக்குதா இல்லையா? ஆனால் ஒருத்தர் சொல்லுவார், ஐயா கவலை தானே, அது அனுபவித்து பழகி போயிட்டோம், அப்படியே இருந்துட்டு போகுது. இதை மட்டும் சொல்லிடாதீங்க ஐயா, சொல்லிடாதீங்க. ஏன்? கவலை எவ்வளவு சிறிய கவலையே ஆயினும், எவ்வளவு சிறிய கவலையே ஆயினும் அதையே தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தால், அதையே தொடர்ந்து சிந்தித்து அது பெருங்கவலையாக மாறி உங்களை பைத்தியம் பிடிக்க வைத்துவிடும், தற்கொலைக்கு தூண்டிவிடும். நான் 2 கண்ணால் பார்த்தேங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருடைய ஃபைலையும் டாக்டர்கிட்ட கேட்டு பார்த்தது விவரம் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க? எல்லாருமே கவலையினால் தான் பைத்தியம் பிடிச்சிருக்கான். யாராவது ஒருத்தராவது கவலைப்படாமல் பைத்தியம் பிடிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்போ கவலை தான் பைத்தியம் பிடிக்க காரணமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு காவல் நிலையத்துக்கு போனேன். அங்கே போய் ஃபைல்ஸ் எல்லாம் அந்த தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க ஃபைலை மட்டும் எடுத்து பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் என்னங்க? அடிப்படை காரணம் கவலை தான். அப்போது கவலை அதிகமாச்சுன்னா தற்கொலை செய்து கொள்கிற அளவு, இன்னொருத்தன் வந்து உன்னை கொல்லணும்னு அவசியமே இல்லைங்க, நீங்களே உங்களை கொண்டுக்குவீங்க. எப்போ? கவலை அதிகமாச்சுன்னா. ஆனால் அது பைத்தியம் பிடிக்கிறது பரவாயில்லன்னு நினச்சிடாதீங்க, அது தற்கொலையை விட கொடுமையானது. காலம் முழுக்க நம்ம எல்லார்ட்டையும் திட்டு வாங்கிக்கிட்டு நமக்கு உதவி செய்கிறவங்களுக்கு கூட நம்ம தேங்க்ஸ் சொல்ல மாட்டோம். அப்போ எப்படிங்க அவன் உதவி செய்வான்? ஏன்னா பைத்தியக்காரங்களும் அப்படி தான் இருப்பாங்க. பைத்தியக்காரன் ஒரு நாள் அந்த அம்மா ஒரு 10 ரூபா காயின் போட்டாங்க ஒரு பைத்தியக்காரனுக்கு. அதை வாங்கிட்டு செருப்பு எடுத்து காமிக்கிறான் அவன். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா அந்த 10 ரூபா காயினை தூக்கி எறிகிறான். அது பாட்டு கீழே தூரம் போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. எவ்வளோ பைத்தியம் இருந்தால் அவன் அந்தளவு பண்ணியிருப்பான்.
ஆனால் இதை பார்க்குறவங்க வேறு எத்தனை பேர்கிட்ட அவன் அடி வாங்கியிருப்பான். ஞானாம்பிகை மேடத்தை கூட கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. வேணாம் அவன் 100% பைத்தியம், அவனை எதுவும் பண்ணாது, பாவம் அவன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் விளக்கம் சொன்னேன். இந்த மாதிரி கவலை தான் அவங்களுக்கு. கவலை காரணம்னா நம்மளை என்ன பண்ணிடுதுங்க, நம்ம உயிரை கொள்ளும் அளவுக்கு சக்தி கொண்டது அந்த கவலை. எனவே கவலையை டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கலாமா? கூடாது. எனவே கவலைக்கு தீர்வு காண வேண்டும்.